எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்ன் டு லேர்ன் சேனலில் பார்க்க போகிற கண்டென்ட் என்னென்னா ஸ்டாண்டர்ட் 12 யூனிட் 3ல இருக்க சப்ளிமெண்ட்ரி. அந்த சப்ளிமெண்ட்ரியோட டைட்டில் த ஆர் ஆஃப் ட்ரூத். இதை எழுதின ஆத்தர் பேர் பெர்சிவல் வைல்ட். இது நம்ம 12th புக்கில் பேஜ் நம்பர் 95ல் இருக்குது. நம்ம ஆல்ரெடி நமக்கு இந்த சேனலில் முன்னாடி போட்ட வீடியோ இன்ட்ரடக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த பிளேயோட தேர்ட் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். Let's understand better. At this point, Gresham understands that it is impossible to persuade Baldwin to accept the bribe. ஸோ இந்த தடவை கிரஷம்க்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னா ராபர்ட் பால்ட்வினை லஞ்சம் கொடுத்து விலைக்கு வாங்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம், முடியவே முடியாத விஷயம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஜான் ஸ்லோலி ரேதர் அன் எக்ஸ்பென்சிவ் காம்ப்ளிமெண்ட். இப்போ நம்ம ப்ரோட்டகானிஸ்டோட பையன் ஜான் சொல்கிறான் மெதுவா, இது ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் தான், பெரிய அமௌண்ட் தான் அப்படின்னு சொல்கிறான். பால்ட்வின் எஸ் ஆமாம் பெரிய காம்ப்ளிமெண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜான் எ காம்ப்ளிமெண்ட் விச் காஸ்ட் யூ $100,000. ஒரு சின்ன விஷயம், அந்த விஷயத்துக்கு உங்களுக்கு $100,000 கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பால்ட்வின் எ காம்ப்ளிமெண்ட் விச் வாஸ் ஒர்த் $100,000. I have never had that much money to spend in my life. John, but if I had, I couldn't imagine a finer way to spend it. இது வரைக்கும் ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக நான் இது வரைக்கும் $100,000 நான் வாங்கினதே இல்லை. இது வரைக்கும் அவ்வளோ அமௌண்ட் என் கையில் இருந்தால் நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவேன், என்ன ஒரு நல்ல வழியாக யோசிப்பேன் அதை செலவு பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ராபர்ட் பால்ட்வின் இதை ஜான் கிட்ட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜான் ஸ்லோலி எஸ் ஐ சப்போஸ் ஸோ. ஆமாம் அது கரெக்டு தான். மார்த்தா ஆஃப்டர் அ பாஸ் வில் த டெபாசிட்டர்ஸ் லூஸ் மச் ராபர்ட் பால்ட்வினோட ஒய்ஃப் மார்த்தா கேட்குறாங்க. டெபாசிட்டர்ஸோட அமௌண்ட்டாக இருக்குமோ அதுவும் கூட அப்படின்னு. பால்ட்வின் emphatically, the depositors will not lose a cent. We were able to save something from the wreck. Gresham and I, it was more than I had expected, almost twice as much, and with that, what Gresham has it will be enough. ஸோ இப்போ பால்ட்வின் சொல்கிறாங்க, இந்த டெபாசிட்டர்ஸ்க்கு ஒரு பைசா கூட நஷ்டம் இருக்காது, ஏன்னா இந்த ப்ராப்ளம்லேருந்து நாங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றிட்டோம். இன்ஸ்டெட் கிரஷமும் நானும் சேர்ந்து எல்லாத்தையும் காப்பாற்றிட்டோம். என்ன அப்படின்னா, இப்போ இருந்த அமௌண்ட்டை வச்சே எங்களால் டெபாசிட்டர்ஸ்க்கு அவங்க எவ்வளோ அமௌண்ட் பேங்க்கில் போட்டிருக்காங்களோ அதை எங்களால் திருப்பி கொடுக்க முடியும். அவ்வளோ பணம் இருக்குது. யார்கிட்ட? நம்மளோட ஆன்டகானிஸ்ட், அதாவது இங்கே வில்லனாக யார் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரைவேட் பேங்க்கோட ஓனர் ஜான், ஓகேங்களா, அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஈவி ஈவன் வித்தவுட் த 100,000 உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்ன $100,000 தவிர்த்து அது இல்லாமையே உங்களால் இந்த பேங்க்கோட கடன் எல்லாத்தையும் கட்டிட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. பால்ட்வின் டஸ் நாட் ஆன்சர். பால்ட்வின் இதுக்கு எதுவும் ஆன்சர் பண்ணல. ஜான் உடனே சொல்கிறாங்க, வித்தவுட் த மணி தட் கிரஷம் ஹேட் புட் அவே ஃபார் யூ. உங்களுக்கு கிரஷம் கொடுக்குறேன்னு சொன்ன அமௌண்ட் இல்லாமையே இந்த ப்ராப்ளமை உங்களால் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு கிரஷம் கொடுக்குறேன்னு சொன்ன அமௌண்ட் இல்லாமையே இந்த ப்ராப்ளமை உங்களால் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா ஜான்க்கு ஒரு ஆசை, அந்த $100,000 நம்மளுக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. பால்ட்வின் yes, I didn't know there was a 100,000 until today. Gresham didn't tell me. We reckoned without it. ஆமாம், அந்த பணம் இல்லாமையே எங்களால் மற்ற ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண முடியும். ஏன்னா இந்த $100,000 இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அது தெரியாமையே நாங்கள் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டோம். ரெக்கார்ட் அப்படின்னா கால்குலேட்டட் இட், அதாவது மீதி அமௌண்ட்டை வச்சு கால்குலேட் பண்ணப்பே டெபாசிட்டர்ஸ்க்கான எல்லா அமௌண்ட்டையும் நம்மளால் கொடுத்து வர முடியும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்றாங்க. ஈவி ஓ அப்படியா அப்படின்றாங்க. ஜான் அண்ட் யூ மேட் போத் ends meet. ஸோ இப்போது நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா $100,000 நம்மளுக்கு வந்துடும், ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் திங் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பால்ட்வின் குவைட் ஈஸிலி ஹி ஸ்மைல்ஸ். மிஸ்டர் மார்ஷல் இஸ் ரன்னிங் த ரீஆர்கனைசேஷன். மிஸ்டர் மார்ஷல் ஆஃப் த 3rd National Bank. He hasn't the least idea that is going to turn out so well. ஸோ பால்ட்வின் இப்போ சொல்கிறாரு, ஆமாம் ரொம்ப ஈஸியாக நாங்கள் சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு சிரிக்கிறாரு. ஏன்னா மிஸ்டர் மார்ஷல் ஒரு ரீஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, 3rd National Bankல ரீஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த லீஸ்ட் ஐடியா அவர் கொடுத்தது தான், அவரோட ஐடியானால தான் இப்போ இந்த ப்ராப்ளம்லாம் சரியாகுது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிறாங்க. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஜான் அண்ட் ஈவி ஆர் டெம்ப்டட் பை த ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மனி ஆஃபர்டு பை கிரஷம். They try to justify Gresham's act of offering Baldwin a bribe. ஸோ இப்போ ஜானுக்கும் ஈவிக்கும் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த $100,000 தரேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா கிரஷம், யாருக்கு? ராபர்ட் பால்ட்வினுக்கு. அந்த அமௌண்ட் தராங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே ஜானும் ஈவியும் அப்படியே டெம்ப்ட் ஆயிடுறாங்க, அந்த அமௌண்ட் நம்மளுக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிரஷம் பண்ணது தப்பு இல்லை, அது கரெக்டு தான். ஸோ நீங்கள் பிரைப், அந்த லஞ்சத்தை அக்செப்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ண வராங்க. அதை சரிதான் அப்படின்னு சொல்ல விரும்புகிறாங்க. ஜான்
தே ஆர் கோயிங் டு பனிஷ் கிரஷம் ஆரண்ட் தே. ஸோ அப்போ போலீஸ் வந்து கிரஷம்க்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. கரெக்டு தான். பால்ட்வின், ஐ எம் அஃப்ரைட். ஸோ ஆமாம், அதான் நடக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜான், வாட் ஃபார், எதுக்கு? பால்ட்வின், மிஸ்அப்ரோப்ரியேட்டிங் த ஃபண்ட்ஸ் ஆஃப் த அப்படின்னு சொல்லி நிறுத்திக்கிறாங்க. மிஸ்அப்ரோப்ரியேட்டிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டு டேக் அதர்ஸ் மணி டிஸ்ஹானஸ்ட்லி. ஓகேங்களா, நேர்மையாக இல்லாமல் மற்றவங்களோட பணத்தை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதான் மிஸ்அப்ரோப்ரியேட்டிங் த ஃபண்ட்ஸ் ஆஃப் த அப்படின்னு போட்டு நிறுத்துறாரு. அதை முழுசாக அவருக்கு சொல்லக்கூட பிடிக்கலை. ஜான், இன்டரப்டிங், ஓ ஐ நோ தட், பட் வாட் கிரைம் ஹாஸ் ஹி கமிட்டட். உடனே அவங்க பேச பேச இடையில இன்டரப்ட் பண்ணுறாரு. அதான் எனக்கு தெரியும், பட் அவர் என்ன தப்பு பண்ணாரு அப்படின்னு கேட்குறாங்க. பால்ட்வின், தட்ஸ் அ கிரைம் ஜான். இவர் பண்ணது ஒரு பெரிய தப்பு ஜான். ஈவி, பட் இஃப் நோபடி லூசஸ் எனிதிங் பை இட். ஈவி அவங்க பொண்ணு சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த பிரச்சனைனால யாருக்கும் எந்த லாஸும் ஆகலையே, அதான் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பால்ட்வின், இட்ஸ் அ கிரைம் நெவர்த்லெஸ். என்னதான் இருந்தாலும் இது ஒரு தப்பு தான். ஜான், அண்ட் தே ஆர் கோயிங் டு பனிஷ் ஹிம் ஃபார் இட். அப்போது இந்த பிரச்சனைக்காக இங்கே வந்து நம்ம ஜான் கிரஸமை பனிஷ் பண்ண போகிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஈவி, timidly, would it be such an awful thing father if you let him off. இது வந்து ஒரு பெரிய இரக்கமில்லாத விஷயமா இருக்காதா, ஒரு கொடூரமான விஷயமா இருக்காதா, அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா அப்படின்னு கேட்குறாங்க. பால்ட்வின், ஸ்மைலிங், ஐ விஷ் ஐ குட் ஈவி, பட் ஐம் நாட் த ஜட்ஜ். எனக்கு வந்து அவரை பனிஷ் பண்ணணுன்ற ஆசை இல்லை ஈவி, ஆனால் நான் வந்து நீதிபதி இல்லை. ஈவி, நோ, பட் யூ ஆர் த ஒன்லி விட்னஸ் அகெயின்ஸ்ட் ஹிம். ஆமாம், நீங்கள் நீதிபதி இல்லை தான், பட் நீங்கள் தான் அவருக்கு ஆப்போசிட்டான ஒரே சாட்சி. பால்ட்வின், நான் பிளஸ்ட் ஈவி, ரொம்ப ஷாக்கிங்காக ஈவி என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்குறாங்க. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஜான் சேஸ் that as he is named after Baldwin's friend Gresham, he will be put to shame for bearing the name of a criminal. இப்போ ஜான் சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் ஞாபகம் இருக்கா எனக்கு என்ன பேர் வச்சிங்க அப்படின்னு, உங்கள் ஃப்ரெண்டோட பேர் தான் ஜான் கிரஸம்னு எனக்கு வச்சிங்க. இப்போ நீங்களே ஜான் கிரஸமை வந்துட்டு ஜெயிலுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா, ஒரு கிரிமினல்னு சொல்லி ஜெயிலுக்கு அனுப்புனீங்கன்னா அவரோட பேரையே எனக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறனால எனக்கு ஒரு ஷேம் ஆகும், எனக்கு வந்து அவமானம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜான், ஷீ இஸ் ரைட் கவர்னர். உடனே ஈவி சொல்கிறது கரெக்டாக தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பால்ட்வின், யூ டு ஜான், நீயுமா ஜான் இப்படி சொல்கிற. ஜான், it's going to be a nasty mess if they put John Gresham in jail with your own son named after him. It's going to be pleasant for me. John Gresham, Baldwin. ஸோ இப்போ நீங்கள் ஜான் கிரஸமை ஜெயிலில் போட்டிங்க அப்படின்னா அதை விட ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து எதுவுமே இல்லை. அதுவும் இல்லாமல் உங்கள் பையனோட நேம், அவரோட நேம் தான் உங்கள் பையனுக்கு வச்சுருக்கீங்க. இப்போ அவரத்துக்கு ஜெயிலில் போட்டிங்க அப்படின்னா அது எனக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? என் பேர் ஜான் கிரஸம் பால்ட்வின், அவரோட பேர் தான் எனக்கு வச்சுருக்கு, இது எனக்கு நல்லதா இப்போ அவர் ஜெயிலுக்கு அனுப்புறத அப்படின்னு கேட்குறாங்க. மார்த்தா, ஆஃப்டர் அ பாஸ், ராபர்ட், ஐ எம் நாட் ஷியோர் ஐ அண்டர்ஸ்டுட் வாட் யூ செட் பிஃபோர். வாட் டிட் மிஸ்டர் கிரஷம் வாண்ட் யூ டு டூ ஃபார் ஹிம். மார்த்தா உடனே கேட்குறாங்க, ராபர்ட் எனக்கு புரியலை, நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்கன்னுட்டு. கிரஷம்க்கு உங்ககிட்ட இருந்து என்னதான் வேணுமா, என்னதான் பண்ண சொல்கிறாரு அவர் உங்களை அப்படின்னு கேட்குறாங்க. பால்ட்வின், கெட் ஹிம் ஆஃப் டுமாரோ. அவரை நாளைக்கு இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றி விடணுமாம்மா. மார்த்தா, யூ குட் டூ தட். ஆனால் அது உங்களால் பண்ண முடியும்ல. பால்ட்வின், எஸ் பண்ண முடியும். மார்த்தா, ஹவு, ஆனால் எப்படி. பால்ட்வின், பை ஆன்சரிங் ஐ டோன்ட் ரிமெம்பர் வென் தே ஆஸ்க் மீ டேஞ்சரஸ் கொஸ்டின்ஸ். எப்படின்னா அவங்க ஏதாவது முக்கியமான கேள்வி கேட்டாங்கன்னா அப்போது எனக்கு ஞாபகம் இல்லைன்னு நான் சொல்லணும். மார்த்தா, ஓ அண்ட் யூ டூ ரிமெம்பர். ஓ அப்படியா, ஆனால் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல. பால்ட்வின், எஸ் நியர்லி எவ்ரி திங். ஆமாம் ஞாபகம் இருக்குது, கிட்டத்தட்ட எல்லாமே ஞாபகம் இருக்குது. ஜான், நோ மேட்டர் வாட் தே ஆஸ்க் யூ. ஸோ ஜான் கேட்குறான், என்ன கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா. பால்ட்வின், ஐ கேன் ஆல்வேஸ் ரெஃப்ரெஷ் மை மெமரி, யூ சி ஐ ஹேவ் நோட்ஸ். எனக்கு எப்போவும் நான் மெமரியை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்குவேன், பாரு அதெல்லாம் நோட்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். ஜான், பட் வித்தவுட் தோஸ் நோட்ஸ் யூ வுடன்ட் ரிமெம்பர். பட் அந்த நோட்ஸை நீங்கள் பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது, கரெக்டு தானே. பால்ட்வின், வாட் டு யூ மீன் ஜான். என்ன சொல்கிற ஜான். ஜான், as a matter of fact you will have to rely on your notes nearly all together, won't you. ஸோ உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த நோட்ஸை அப்பப்போ பார்க்கணும், கரெக்டு தானே. பால்ட்வின், எவ்ரிபடி எல்ஸ் டஸ் த சேம் திங். ஆமாம் எல்லாரும் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நோட்ஸ் தானே எடுத்து வச்சுப்பாங்க. ஜான், then it won't be fair from the truth if you say I don't remember. ஸோ நீங்கள் நோட்ஸை பார்க்காம கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் போய் ஐ டோன்ட் ரிமெம்பர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து தப்பாக இருக்காதுல்ல. மார்த்தா, ஐ டோன்ட் see that மிஸ்டர் கிரஷம் இஸ் ஆஸ்கிங் so much of you. மிஸ்டர் கிரஷம் வந்து ஏதோ பெரிய விஷயம் ஒன்றும் கேட்குற மாதிரி எனக்கு தெரியல. பால்ட்வின், மார்த்தா என்ன சொல்கிற. மார்த்தா, ராபர்ட், ஐ எம் as honorable as you. ஐ எம் as honorable as you are. நீங்கள் எவ்வளோ நேர்மையானவங்களோ அதே அளவுக்கு தான் நானும் நேர்மையானவ தான். பால்ட்வின், that goes without saying மார்த்தா.
அதை நீ சொல்லாமையே எனக்கு தெரியும் மார்த்தா. மார்த்தா, it doesn't seem right to me to send an old friend to jail. Robert, I have been thinking the day John was baptized, when Mr. Gresham stood sponsor for him, how proud we were. ஸோ எனக்கு மிஸ்டர் கிரஷமை வந்து ஜெயிலுக்கு அனுப்புறது ஒரு நல்ல விஷயமா தோணலை. அது உங்களோட பழைய ஃப்ரெண்டு வேறு. பழைய ஃப்ரெண்டுனா ரொம்ப காலமாக நீங்கள் அவர் கூட ஃப்ரெண்டாக இருக்கீங்க. அவரை ஜெயிலுக்கு அனுப்புறது நல்லதுன்னு தோணலை. உங்களுக்கு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன அப்படின்னா, பேப்டைஸ்டுனா நேம் வைக்கிற செரிமனி, ஓகேங்களா? நம்ம பையன் ஜானுக்கு நம்ம பேர் வைக்கும்போது மிஸ்டர் கிரஷம் தான் ஸ்பான்சர் பண்ணார். அப்போ நம்ம எவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணோம், எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணோம். அண்ட் when we came home from the church, you said, do you remember what you said, Ramat? அப்புறம் நம்ம பேப்டைஸ் அந்த நேமிங் செரிமனி முடிஞ்சு வந்ததுக்கப்புறம், சர்ச்லேருந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட ஒன்று சொன்னீங்க. என்ன சொன்னீங்கன்னு ஞாபகம் இருக்கா ராபர்ட்? பால்ட்வின், நோ, வாட் வாஸ் இட்? ஞாபகம் இல்லை, என்ன சொன்னேன்? மார்த்தா, யூ செட், மார்த்தா, மே அவர் சன் ஆல்வேஸ் லிவ் அப் டு த நேம் விச் வி ஹாவ் கிவன் ஹிம். டு யூ ரிமெம்பர் தட்? நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க, அவன் பேருக்கு தகுந்த மாதிரி அவன் எப்பவும் வாழ்ந்து காமிக்கணும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இதை சொன்னீங்கன்னு? லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். Martha, Baldwin's wife, feels that Baldwin is betraying his dear friend Gresham and thereby causing embarrassment to John. ஸோ மார்த்தா, பால்ட்வினோட ஒய்ஃப் வந்து இப்போ என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, பால்ட்வின் வந்து தன்னோட ஃப்ரெண்டு கிரஷம்க்கு துரோகம் பண்ணுற மாதிரியும், ஜானுக்கு அவரோட பையன் ஜானை ரொம்ப எம்ப்ராசிங்காக ஃபீல் பண்ண வைக்கிறாரு அப்படின்னு மார்த்தாக்கு தோணுது. பால்ட்வின், எஸ், டிம்லி, கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது? நீங்கள் இப்படி சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? பேருக்கு தகுந்த மாதிரி பையன் வந்து வாழணும்னு நினச்சி நீங்கள் சொன்னீங்களே, அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொன்னேன். பால்ட்வின், கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜான், ஒன்லி டிம்லி கவர்னர். ஓ, கொஞ்சம் கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்கா அப்பா? பால்ட்வின், what do you mean ஜான்? என்ன ஜான் சொல்ல வர? மார்த்தா, giving John no opportunity to answer, it would be sad, very sad, if the name of John Gresham, our son's name, should come to grief through you, Robert. இது ரொம்ப கஷ்டம், ரொம்பவே கஷ்டம். நம்மளோட பையனோட பேர் ஒரு சேட்னஸ், ஒரு கஷ்டத்துக்கு வருது அப்படின்னா, அதுவும் அதுக்கு நீங்கள் காரணம் அப்படின்னா ஒரு பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பால்ட்வின், மார்த்தா, ஆர் யூ டெல்லிங் மீ டு அக்செப்ட் த பிரைப் மணி தட் ஜான் கிரஷம் ஆஃபர்ட் மீ? மார்த்தா, இப்போ என்ன சொல்ல வர? ஜான் கிரஷம் கொடுத்த லஞ்சத்தை என்னை வாங்கிக்க சொல்கிறியா? ஈவி, வாட் யூ கால் இட் பிரைப் மணி ஃபாதர்? அவங்க பொண்ணு சொல்கிறாங்க, அதை ஏன் நீங்கள் லஞ்சம்னு நினைக்கிறீங்கப்பா? Baldwin, bitterly, why indeed? Gresham had a prettier name for it. He said that he had underpaid me all these years. You know, I was getting only $60 a week when the crash came. ஸோ ரொம்ப செலுப்பாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வேற என்ன இதுக்கு பேர்? கிரஷம் வந்துட்டு இதுக்கு ஒரு அருமையான பேர் வச்சுருக்காரு. என்ன பேர் அப்படின்னா, காம்ப்ளிமெண்ட்டா. இத்தனை நாள் நான் வேலை செஞ்சதுக்கெல்லாம் அவர் எனக்கு கம்மியான சம்பளம் கொடுத்துருக்காராம். ஸோ இப்போ வந்து இந்த அமௌண்ட்டை வச்சுக்க சொல்கிறாரு. நான் இத்தனை நாள் கம்மியான சம்பளம் கொடுத்ததுக்கு இந்த அமௌண்ட்டை வச்சுக்க சொல்கிறாரு. இப்படி ஒரு பேர் வச்சுருக்காரு அதுக்கு அப்படின்ட்டு. இப்போ வரைக்கும் நான் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு $60 மட்டும்தான் வாங்கிட்டுருக்கேன். ஜான், impatiently, எஸ், அதுவும் கரெக்டு தான். பால்ட்வின், he said 100,000 represented the difference between what he had paid me and what I had actually been worth to him. அவருக்கே நல்லா தெரியுது. அவர் தெளிவாக சொன்னார், நான் வந்து ரொம்ப ஒர்த்தான பர்சன், எனக்கு வந்து இன்னும் சம்பளம் கொடுத்துருக்கலாம், ஆனால் அவர் வந்து கம்மியாக தான் சம்பளம் கொடுத்துருக்காரு. இந்த $100,000ங்கிறது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். நான் சம்பளம் கரெக்டாக வாங்கியிருந்தேன் அப்படின்னா, என் தகுதிக்கு சம்பளம் நான் வாங்கியிருந்தேன்னா இதை விடவே அதிகமாக வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. மார்த்தா, தட்ஸ் நோ லெஸ் தென் ட்ரூ ராபர்ட், யூ ஹேவ் ஒர்க்டு ஃபார் ஹிம் வெரி ஃபெய்த்ஃபுல்லி. அது ஒன்றும் தப்பு இல்லை ராபர்ட், கரெக்டாக தான் அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் ரொம்ப லாயலாக அவர்கிட்ட ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு. பால்ட்வின், he said that if he had paid me what we should have, I would have put by more than 100,000 by now. பட் கிரஷம் வந்து இன்னொரு பாயிண்ட்டும் சொன்னார், என் தகுதிக்கேற்ப சம்பளம் அவர் கொடுத்துருந்தாரு அப்படின்னா நான் இன்னும் ரிச்சாக இருப்பேன், இந்த $100,000 விட அதிகமாக சம்பாரிச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னார். ஜான், தட்ஸ் so, isn't it dad? ஓ, அப்படியா டேட்? பால்ட்வின், who knows? I never asked him to raise my salary. When he raised it, it was of his own accord. Well, what do you think of it, Evie? யாருக்கு தெரியும், நான் இது வரைக்கும் அவர்கிட்ட என் சேலரியை ரைஸ் பண்ண சொல்லி கேட்டதே இல்லை. இன்ஸ்டெட் அவர் எப்போவாவது ரைஸ் பண்ணியிருக்காருன்னா அதுவுமே இட்ஸ் ஆஃப் இஸ் ஓன் அக்கார்ட், அதாவது அவங்களோட எண்ணத்தை பொறுத்து தான். நான் எதுவும் ரைஸ் பண்ண சொல்ல, அவங்களாக தான் முன் வந்து எனக்கு சேலரியை உயர்த்தி தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்து சுற்றி முற்றியும் பார்க்குறாரு. ஸோ ஈவி, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறாரு. ஈவி ஹெசிடென்ட்லி, இஃப் யூ கோ ஆன் த ஸ்டாண்ட் டுமாரோ, நீங்கள் வந்து அப்போ நாளைக்கு போய் அவருக்கு எதிராக சாட்சி சொல்ல போனீங்கன்னா, லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர், லுக் அட் த பாக்ஸ் நவ். Martha also justifies Gresham's act of offering Baldwin money, stating that it is a compensation for his low salary. She starts coercing Baldwin to accept the bribe. மார்த்தாவும் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
மணி ஆஃபர் பண்ணுறது இட்ஸ் ஜஸ்ட் நீங்கள் வந்து இத்தனை நாளாக கம்மியான சம்பளம் வாங்கினதுக்காக இப்போ மொத்தமாக சேர்த்து கொடுக்குறாருன்னு நினச்சிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ அந்த அமௌண்ட்டை வாங்கிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. பால்ட்வின் எஸ் அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு அப்படின்னா, ஈவி சொல்கிறாங்க இல்லையா, இஃப் யூ கோ ஆன் த ஸ்டாண்ட் டுமாரோ, அப்போ நீங்கள் வந்து நாளைக்கு அவருக்கு ஆப்போசிட்டில் போய் நின்னீங்கன்னா, சாட்சி சொல்ல நின்னீங்கன்னா அப்படின்னோடனே ஆமாம் ஈவி. அண்ட் தே புட் ஜான் கிரசம் இன் ஜெயில், வாட் வில் பீப்புள் சே. நீங்கள் போய் சாட்சி சொல்லிட்டீங்க அப்படின்னா ஜான் கிராசமை ஜெயிலில் போட்டுருவாங்க, மற்ற மக்கள்லாம் உங்களை பற்றி என்ன பேசுவாங்க. பால்ட்வின் தே வில் சே ஐ ஹவ் டன் மை டியூட்டி ஈவி, நோ மோர் அண்ட் நோ லெஸ். என்னோடய வேலையை நான் கரெக்டாக பார்த்துருக்கேன்னு சொல்லுவாங்க ஈவி மக்கள் எல்லாம். அதுக்கு மேலே என்ன பேச போகிறாங்க. ஈவி வில் தே, அப்படியா சொல்லுவாங்க. பால்ட்வின் வை, வாட் ஷுட் தே சே, ஏன் வேற என்ன சொல்லுவாங்க. ஈவி ஐ டோன்ட் திங்க் ஸோ, அஃப்கோர்ஸ் பட் அதர் பீப்புள் மைட் சே தட் யூ ஹேட் டர்ன்ட் ட்ரைட்டர் டு யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். எனக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக மற்ற மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கே நீங்கள் எனிமி ஆகிட்டீங்க, துரோகம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. ட்ரேட்டர்னா எனிமி, துரோகம் பண்ணிட்டீங்க, எனிமி ஆகிட்டீங்கன்னு தான் சொல்லுவாங்க. பால்ட்வின் யூ டோன்ட் மீன் தட் ஈவி, இப்படி சொல்லாத ஈவி. ஈவி when they find out that they haven't lost any money, when John Grisham tells from them that he will pay back every cent, then they won't want him to go to jail, they will feel sorry for him. ஆனால் ஈவி சொல்கிறாங்க, ஆனால் அவர் எல்லா அமௌண்ட்டையும் பே பண்ண போகிறாரு. டெபாசிட்டர்ஸ் வந்து ஈவன் சென்ட் அவங்க எதுவும் லூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாரோட அமௌண்ட்டையும் அவர் கொடுத்ததுக்கப்புறம் பீப்புள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அவர் எந்த தப்பும் பண்ணல, நம்மளோட அமௌண்ட்லாம் நம்மளுக்கு வந்துருச்சு, ஆனால் இவர் தான் ராபர்ட் பால்ட்வின் தான் பொய் சாட்சி சொல்லி அவரை ஜெயிலில் போட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. பால்ட்வின் எஸ் ஐ பிலீவ் தட், ஐ ஹோப் ஸோ, நானும் அப்படி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஜான் அண்ட் they won't feel too kindly disposed towards the man who helps put him in jail. ஆனால் அதே நேரத்தில் மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவரை ஜெயிலில் போட்டதுக்காக உங்களை நல்லவர்னு நினைக்க மாட்டாங்க, உங்களை டிஸ்போஸ் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மார்த்தா they will say you went back on an old friend ராபர்ட். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரொம்ப காலமாக நண்பனாக இருந்து இப்போ துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு பின்னாடி. ஜான் when you pull out your notes in court to be sure of sending him to jail, he breaks off with his note. நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா உடனே உங்களோட நோட்ஸ் எடுத்து பதில் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக அவரை ஜெயிலுக்கு அனுப்பிடுவீங்க. ஈவி அண்ட் மிஸ்டர் கிரஷம் ஹேசன்ட் டன் எனிதிங் ரியலி ராங். ஆனால் மிஸ்டர் கிரஷம் எதுவுமே உண்மையாக தப்பு பண்ணலை. ஜான் இட்ஸ் அ டெக்னிக்காலிட்டி, தட்ஸ் வாட் இட் இஸ், நோபடி லூசஸ் சென்ட், நோபடி வாண்ட்ஸ் டு see him punished. இது வந்து ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள், யாருக்குமே ஒரு பைசா கூட லாஸ் இல்லை, யாருக்குமே அவர் பனிஷ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமும் இல்லை, அப்புறம் எதுக்கு நீங்கள் இந்த சாட்சி சொல்லி அவரை உள்ளே அனுப்பணும். ஈவி எக்ஸப்ட் யூ ஃபாதர், ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் அவர் உள்ளே போகணும்னு தோணுது ஃபாதர். ஜான் எஸ் அண்ட் யூ ஆர் willing to jail the man after whom you named your son. நீங்கள் தான் உங்கள் பையனுக்கு யாரோட பேரை வச்சிங்களோ அவரை ஜெயிலுக்கு அனுப்ப பார்க்குறீங்க. மார்த்தா ஐ பிலீவ் இன் பீயிங் மெர்சிஃபுல் ராபர்ட், நான் இறக்க குணத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறேன் ராபர்ட். பால்ட்வின் மெர்சிஃபுல், இரக்கமா. மார்த்தா Mr. Gresham has always been very good to you. There is another pass. Curiously enough, they do not seem to be able to meet each other's eyes. Ah, well, what are you going to do now, Robert? Mr. Gresham வந்து எப்போவுமே உங்ககிட்ட நல்லவராக தான் இருந்திருக்காரு அப்படின்னு சொன்னோன்னையும் அங்கே இருக்க எல்லாரும் அமைதியாகிறாங்க. அட் த சேம் டைம் எல்லாரும் ஒவ்வொருத்தரோட முகத்தை பார்த்து கூட பேச முடியல. வெல், ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ராபர்ட் அப்படின்னு கேட்குறாங்க. பால்ட்வின் what do you mean? என்ன மார்த்தா சொல்கிற. மார்த்தா you have been out of work since the bank closed. இப்போது இந்த ப்ரைவேட் பேங்க் க்ளோஸ் ஆனதுலேருந்து உங்களுக்கு வேலை இல்லை. பால்ட்வின் shrugging his shoulders. Oh, I will find a position. No problem, சீக்கிரமே நான் ஒரு வேலை தேடிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. Let's understand better. John accuses Baldwin of betraying his dear friend Gresham. He adds that Baldwin will not get an employment anywhere as he will be considered a traitor. ஸோ ஜான், ராபர்ட் பால்ட்வினோட பையன் ஜான் சொல்கிறாங்க பால்ட்வின் கிட்ட, நீங்கள் உங்களோட சொந்த ஃப்ரெண்டுக்கே நீங்கள் வந்து துரோகம் பண்ணுறீங்க. ஸோ இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் ஆட் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து எங்கேயுமே வேலை கிடைக்காது, ஏன்னா உங்களோட சொந்த ஃப்ரெண்டையே நீங்கள் வந்து ஒரு எனிமியாக கன்சிடர் பண்ணி உள்ளே போட்டுட்டீங்க. ஸோ வேறு யார் உங்களுக்கு வேலை கொடுப்பா? ஏன்னா மற்ற எங்கேயாவது உங்களுக்கு வேலை கிடைச்சாலும் நீங்கள் இனிமேல் வர காலத்தில் அந்த ஓனரையும் நீங்கள் வந்து ஏதாவது ஜெயிலில் போட மாட்டீங்கன்னு என்ன அர்த்தம்? அதனாலேயே உங்களுக்கு எந்த எம்ப்ளாய்மெண்ட்டும் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் பார்ட் 3. ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. வில் கண்டினியூ வித் த பார்ட் 4.